ராஜாவை எங்க வச்சிருக்கேன்னு சொன்னாளா? அவன் இங்கே இல்லையா? நீ பண்ண டார்ச்சராலதான் அவ எங்க போனான்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்கோம். ஓஹோ, அவரு இங்க இல்லன்னு இவ சொன்னாளா? அத நீங்க நம்பிட்டீங்க அப்படிதானே? இவ இப்படி எல்லாம் சாஃப்டா கேட்டா பதில் சொல்ல மாட்டா மாமா. கேக்குற விதத்துல கேட்கணும். ஏய், உண்மையை சொல்லுடி. ராஜாவை எங்கடி மறைச்சு வச்சிருக்க? என்ன மிரட்டுறியா? நீ எப்படி கேட்டாலும் ஒரே பதில்தான். எனக்கு தெரியாது, நான் பார்க்கல. அத்த, நான் உங்ககிட்ட சொன்னதெல்லாம் உண்மை, சத்தியமான உண்மை. அவர் எங்க போனார்னு சத்தியமா எனக்கு தெரியாது. என்ன நம்புங்க அத்த. எனக்கு யார் நம்புறது யார் நம்ப கூடாதுன்னு ஒரு விஷயமும் தெரியல. என் பிள்ளைக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்ற கவலை தான் எனக்கு இப்ப பெருசா இருக்கு. ஒருவேளை அவன் உன்னை பார்க்க வந்தா அவனுக்கு அம்மான்னு ஒருத்தி நான் இருக்கேங்கிறத ஞாபகப்படுத்து. முடிஞ்சா நான் சாகறதுக்குள்ள என்ன வந்து பாத்துட்டு போக சொல்லு. வாங்க போலாம். இத பார், அவங்க எல்லாரும் விட்டுட்டு போன மாதிரி இத நான் சாதாரணமா விட்டுருவேன் மட்டும் நினைக்காத. உனக்கு 24 மணி நேரம் டைம் தரேன். அதுக்குள்ள ராஜா வீட்டுக்கு வரணும். வரலனா என்ன பத்தி உனக்கு தெரியும்ல, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. உமா, கொஞ்சம் பாலாவது குடிமா. வேண்டாமா. குட் மார்னிங். உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. என்ன ஏதாவது சாப்பிட்டாங்களா? ஒன்னும் வேண்டாங்கிறா. காஃபி டீ குடிச்சா வாமிட்டிங் வர மாதிரி இருக்குங்கிறா. அதான் கொஞ்சம் பாலாவது குடின்னு சொல்லிட்டு. வாமிட்டிங் சென்சேஷன் 1 or 2 டேஸ்க்கு இருக்கத்தான் செய்யும். அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும். டாக்டர், நான் எப்பத்துல இருந்து எழுந்து நடக்கலாம்? அவசரப்பட வேண்டாம். கால்ல எலும்பு அதிகமா டேமேஜ் ஆயிருக்கிறதுனால இன்னொரு ஆபரேஷன் பண்ண வேண்டி இருக்கும். அப்படின்னா இனி என்னால நடக்கவே முடியாது டாக்டர். அப்படி ஏமா நினைக்கிறீங்க? பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க, பாசிட்டிவாவே நடக்கும். ஆனா ஒண்ணு, ஒரு 6 monthsக்கு நீங்க தரையில கால் வைக்கவே கூடாது. பெட்ல தான் இருக்கணும். தேவைப்பட்டா வீல் சேர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். என்னால அவ்வளவு நாளால காத்துட்டு இருக்க முடியாது டாக்டர். எத்தனை ஆபரேஷன் வேணும்னாலும் பண்ணுங்க, நான் அதை தாங்கிக்கிறேன். ஆனா என்னால ரொம்ப நாள் எப்படி இருக்க முடியாது டாக்டர். நான் சீக்கிரம் நடக்க ஆரம்பிக்கணும், டியூட்டிக்கு போகணும். இல்லன்னா எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் டாக்டர், ப்ளீஸ். ஓகே ஓகே, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. எங்களால என்ன பண்ண முடியுமோ அதை கண்டிப்பா நாங்க பண்றோம். தைரியமா இருங்க. மேடம், ஒரு நிமிஷம் வாங்க. டாக்டர், ஏதாவது ப்ராப்ளமா? ஒண்ணும் இல்லம்மா, மெடிசனை பத்தி கொஞ்சம் டீடைல் சொல்லணும், அவ்வளவுதான். நீங்க வாங்க. ஒண்ணு இருக்காதுமா, இப்ப நான் வந்துடுறேன். அதுக்குள்ள பாலை குடி. அவங்க ரொம்ப நர்வஸா இருக்காங்க. அதனாலதான்
அங்க நான் எதுவும் சொல்லல. அவங்களுக்கு குணமானாலும் பழைய மாதிரி நடப்பாங்களான்னு சொல்ல முடியாது. இத நீங்க தான் அவங்களுக்கு பொறுமையா எடுத்து சொல்லணும். நான் எப்படி டாக்டர் சொல்லுவேன்? இது என்னாலே தாங்க முடியலையே. அவன் எப்படி தாங்கிக்குவா? உண்மையை ரொம்ப நாள் மறைச்சு வைக்க முடியாது இல்லையா? ஆரம்பத்திலே சொல்லிட்டீங்கன்னா பின்னாடி அதிர்ச்சி இல்லாம இருப்பாங்க. இத சொல்லத்தான் நான் உங்களை வெளியில கூப்பிட்டேன். இத நீங்க தான் அவங்க கிட்ட எவ்வளவு பக்குவமான முறையில சொல்ல முடியுமோ அவ்வளவு பக்குவமா சொல்லிடுங்க. ஐயோ, இதை எப்படி நான் அவகிட்ட சொல்றது?